Hello students and parents, welcome back to our channel Future Academy. நான் உங்க சிவகார்த்தி. ஓகேங்க, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2024க்கான கட் ஆஃப் பத்தி தான் பார்க்க போறோம். பர்டிகுலரா அது எந்த காலேஜ்னு பாத்தீங்கன்னா டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜின்னு சொல்லலாம். ஓகேங்களா, கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காலேஜ். எல்லா காலேஜஸ் பத்தியும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அஃபீஷியலாக பாத்தீங்கன்னா 2023 பொறுத்த வரைக்கும் அந்த கட் ஆஃப் பார்த்து தான் நம்ம 2024க்கு என்ன கட் ஆஃப்ல காலேஜஸ் போகலாம் அப்படிங்கறத பார்த்திருப்பீங்க. இப்போ 2024 பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. இந்த கட் ஆஃப் அனாலிசிஸ் பாத்தீங்கன்னா 2025 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் இந்த டேட்டா ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம அஃபீஷியலாக பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு காலேஜஸ்லயும் எந்த கட் ஆஃப்ல ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒவ்வொரு கோர்சஸ்க்கும் சீட்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத அனலைசிஸ் பண்ணி இந்த கட் ஆஃப் அனாலிசிஸ் டேட்டாவை நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இது என்ன அப்படிங்கறத கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்த்துடலாம். ஓகேங்க, நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய காலேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு காலேஜ்னு சொல்லலாம். 2024 கட் ஆஃப் அனாலிசிஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் என்ன கட் ஆஃப்ல சீட்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கறதையும் பார்க்க போறோம். ஓகே, பர்டிகுலரா இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் பாத்தீங்கன்னா 2706 இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட். ஓகே, இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த காலேஜ்ல பொறுத்த வரைக்கும் எது மாதிரியான கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்றாங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்துக்கோங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், AIDS ரொம்பவே முக்கியமான ஒரு கோர்ஸ்னு சொல்லலாம். ஓகேங்களா, பிசிக்கு 176.5, பிசிஎம் 168.5, எம்பிசி 170 கட் ஆஃப்லயும், எஸ்சிக்கு 122, எஸ்சிஏக்கு 126.5 கட் ஆஃப்ல சீட்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்ததாக பாத்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் அப்படிங்கிற கோர்ஸ், ML அப்படிங்கிற கோர்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல ஓப்பன் கேட்டகரியில 176.5லயும் பிசியில 177.5ல க்ளோசிங் கட் ஆஃப். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆக்சுவலா க்ளோசிங் கட் ஆஃப். இந்த கட் ஆஃப் லாஸ்டா ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்திருப்பாரு பாத்தீங்களா, அப்படிங்களோட கட் ஆஃப் தான் இந்த க்ளோசிங் கட் ஆஃப். அடுத்தது பிசிஎம் பாத்தீங்கன்னா 162.5லயும், எம்பிசி 169.5, எஸ்சி 127, எஸ்சிஏ 125.5ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்ததாக பாத்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இருக்கு, சிவில் இன்ஜினியரிங் இருக்கு. இந்த கோர்ஸுக்கு கட் ஆஃப் என்ன அப்படிங்கறத நீங்க ஸ்கிரீன்ல பார்த்தாவே தெரியும். அண்ட் நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஏன்னா நம்ம முக்கியமா கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமா விருப்பப்பட்டு எடுக்கிறதுனால நம்ம அந்த கோர்சஸோட டீடைல்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தலாம். ஏன்னா இந்த வீடியோவோட லென்த் டியூரேஷன்ஸ் அதிகமா போகும். எல்லா கோர்சஸுமே நம்ம பார்த்துட்டு இருக்கணும் அப்படிங்கறதுனால முக்கியமான கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸ் மட்டும் நம்ம என்ன அப்படிங்கறத பார்த்துடலாம். மற்ற கோர்சஸ்க்கு நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு கொடுத்துறேன், ஸ்கிரீன்ல பார்த்தாலும் தெரியும். ஓகேங்களா, அடுத்ததா எல்லாரும் விருப்பப்பட்டு எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோர்ஸ்னு பாத்தீங்கன்னா சிஎஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல பாத்தீங்க அப்படின்னா மகாலிங்கம் காலேஜ்ல என்ன கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தலாம். ஓசி கேட்டகரிக்கு பாத்தீங்கன்னா 183.5லயும், பிசியில பாத்தீங்கன்னா 177.5, பிசிஎம் 168.5, எம்பிசி பாத்தீங்க அப்படின்னா 170 அண்ட் எஸ்சில 120.5லயும், எஸ்சிஏல பாத்தீங்க அப்படின்னா 130.5லயும் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்ததாக பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கொடுத்திருக்காங்க. இந்த கோர்ஸ்ல அட்வான்ஸ்டு கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க. 2024ல கொடுத்திருக்காங்க. இந்த கோர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் கேட்டகரி 172லயும், பிசி 168.5, பிசிஎம் 152.5லயும், அண்ட் எம்பிசி பாத்தீங்கன்னா 161.5லயும், அண்ட் எஸ்சி பாத்தீங்கன்னா 106 கட் ஆஃப்லயும் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்ததாக இசிஇ டிபார்ட்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு கோர்ஸ்னு சொல்லலாம். இசிஇல பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கேட்டகரியில 179.5, பிசி 175.5, பிசிஎம் 168.5, எம்பிசி 170, எஸ்சில 84 கட் ஆஃப்லயும் க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்சிஏ 126 அண்ட் எஸ்டிக்கு பாத்தீங்க அப்படின்னா 118 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஆல்சோ விஎல்சி டிசைன் அண்ட் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்ல பாத்தீங்கன்னா விஎல்சி டிசைன் அண்ட் டெக்னாலஜின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில 173, பிசில 169.5, பிசிஎம் 166, எம்பிசி 158.5 அண்ட் எஸ்சில பாத்தீங்க அப்படின்னா 111.5 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, இது ரொம்பவே கோயம்புத்தூர்ல ஒரு முக்கியமான காலேஜ்னு சொல்லலாம். ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கல்லூரி. இந்த காலேஜோட டோட்டல் ரிவ்யூவாக இன்னொரு வீடியோ பார்க்கலாம். அடுத்ததாக ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இதுல பாத்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில 180 கட் ஆஃப்லயும், பிசில 177, பிசிஎம் 171, எம்பிசி 169, எஸ்சி 117.5ல க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ்சிஏ ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா 126.5ல 2024ல க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல சைபர் செக்யூரிட்டி ரொம்பவே ஒரு முக்கியமான கோர்ஸ்னு சொல்லலாம். இந்த கோர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் கேட்டகரியில
176 வந்து மகாலிங்கம் காலேஜ்ல 2024 கட் ஆஃப்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்ததாக பிசி பாத்தீங்கன்னா 174.5, ஆல்சோ பிசிஎம் 174.5, எம்பிசி 167.5, எஸ்சி பாத்தீங்க அப்படின்னா 120.5ல வந்து க்ளோசிங் கட் ஆஃப் இருக்கு 2024ல. இது சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிற கோர்ஸ். பிசிஎல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 2024ல ஒவ்வொரு கோர்ஸுக்கும் ஒவ்வொரு கம்யூனிட்டியில எப்படி வந்து சீட்ஸ்லாம் க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி இந்த டேட்டாஸ் எடுத்திருக்கோம். அஃபீஷியலாக பார்த்தீங்கன்னா காலேஜோட வெப்சைட்லையும் அண்ட் டிஎன்இஏ வெப்சைட்லையும் வந்து இந்த டேட்டாஸ் இன்னும் வெளியிடலை. நம்ம வந்து அஃபீஷியலாக டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஃபர்தராக உங்களுக்கு வேற எந்த காலேஜோட அஃபீஷியல் டேட்டா வந்து 2024க்கு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்க, அதை நம்ம பார்க்கலாம். வேற ஏதாவது காலேஜஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக எல்லா விதமான அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டு ஆல்.